யாரை தான் வந்து குறை சொல்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு வந்து இப்போ மகாநதி சீரியலில் மாற்றி மாற்றி ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத வேலையை யாராவது ஒருத்தவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நிவின் இப்போ வந்து யமுனாவுடைய பரீட்சைக்கு முந்தின நாள் இப்படி போய் போட்டு உடச்சி நான் வந்து காவேரியை காதலிக்கிறேன், காவேரி மட்டும்தான் என் மனசில் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டவே வேணாம். பொறுமையாக இருந்திருக்கலாம். தேவையில்லாத வேலையை பண்ணிட்டார். இதில் ஹோட்டலில் போய் வந்து அவங்கள மீட் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டு அதுக்கப்புறமா இப்படி பேசி கெடுத்து விட்டார். இதில் இப்போ சண்டை போடுற காவேரி கிட்டக்க ஒரு போட்டு உடச்சிட்றாரு. காவேரியும் வந்து கோவமாக என்ன நினச்சிட்டு உன் மனசுன்னு பேசிகிட்டு இருக்கும்பொழுது எல்லாத்துக்கும் காரணம் உன் புருஷன் தான், ஏற்கனவே சொல்லியாச்சு இதெல்லாம் கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நீங்கள் 8 மாதத்தில் எப்படி முடிஞ்சிட போகுது அப்படிங்கிறனால உனக்கு நான் வெயிட் பண்ணுறேன். அப்போ உன்னுடைய தங்கச்சிங்கனால நான் யமுனாக்கு ஹெல்ப் பண்ணேன், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு இவர் சொல்ல இன்னமும் உடஞ்சி போயிட போகிறாங்க காவேரி. இப்போ விஜய் செஞ்ச தேவையில்லாத வேலையால் காவேரி இப்போ நேராக கிளம்பி போய் விஜய் கிட்ட சண்டை போட்டு உங்களுக்கு அப்போ என் மேலே பாசமே இல்லை அப்படின்னா பரவாயில்ல, அக்ரிமெண்ட்டை தாண்டி எதுக்கு போய் அவன்கிட்ட சொன்னீங்க, இப்போ சொன்னதுனால நிவின்ட்ட சொன்னதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு இன்னும் பெரிய பிரச்சனைகள் வரும்னு தோணுது. பிரிஞ்சிருவாங்கன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது?